யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்டிருக்கும் இன்று புதன்கிழமைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்றுச் சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12/12/2025 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகிறது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகிறது. குறிப்பாக குளங்களின் கீழ் பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவதானமாக இருப்பது உசிதமானது எனவும் அவர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது சிறந்தது. வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது. மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரிந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகிறது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும். மத்திய, தென், ஊவா, சபரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகிறது. நாகமுத்து பிரதீபராஜா. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரான நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் இன்று டிசம்பர் மாதம் 10 புதன்கிழமை காலை 7 மணியளவில் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவினூடாக வெளியிட்டிருக்கும் வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு இது.